இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மேல் மாதம் வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் வரை சந்திர பகவான் செல்ல இருக்கிறார். விருச்சிக ராசியிலிருந்து மகர ராசி வரை. இப்படி இவருடைய பயணமானது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அஷ்டமத்திலிருந்து ஒரு பயணத்தை தொடங்குகிறார். 8ஆம் இடத்திலிருந்து பயணம் தொடங்குவது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடை இனிஷியலை காட்டும். மறதிகளும் சுகமின்மைகளும் காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அங்கிட்டிருந்து அவர் கொஞ்சம் மூவ் ஆகி போகக்கூடிய சூழ்நிலையில் சூரியனின் உச்சத்தன்மையின் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள், வெற்றிகளின் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குருவின் பார்வையும் சந்திரனின் பார்வையும் சேரக்கூடிய காலகட்டமான புதன்கிழமையிலிருந்து உங்களுடைய நோக்கங்கள் எளிதாக வாய்ப்புகளாக மாறும். தெய்வத்தின் அருள் தொடர்ந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகப்படியான தெய்வ பக்தியை வளர்த்து கொண்டு நீங்கள் இந்த வாரத்திலே நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தொழிலிலே சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள், வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள், வேலை பலு குறைவதற்கான வாய்ப்புகள், ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் பண வரவுக்கும் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. லாபஸ்தானமான இந்த 11ஆவது இடத்துக்குள்ளார சந்திர பகவான் உள்ளே நுழையும் போது உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்துடைய க்ளோசிங் அவர்ஸாக இருக்கும் இந்த வாரத்தின் கடைசி. அப்போ உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாகக்கூடிய சந்தோஷம், காரியங்களிலே வெற்றியும் கிடைப்பதாக இந்த வாரம் அமைத்து கொடுக்கும். இந்த வாரத்திலே சனி பகவானின் தொடர்ந்த பார்வையானது 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே தொழிலிலே அனுகூலங்களான பலன்கள் நிறைய இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சில தாமதமான முறையிலே சிக்கல்கள் களையப்படும். செவ்வாய் புதன் இருவரும் சேர்ந்து சனியுடன் இருப்பதனாலே நீங்களே கொஞ்சம் சிக்கலை நீங்கள் உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் அதை சிக்கலில் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்னு தெரியும். இந்த காலகட்டங்கள் நம்ம செய்கிற காரியத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு கட்டிடம் நிபுணர்களிடம் போய் இந்த கட்டடம் கட்டணும்னா அந்த பிளானிங் அப்படின்னு ஒன்று போடுறாங்க இல்லையா, அப்படி எதையுமே பிளான் பண்ணிக்கிடுங்க, அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டான எக்ஸிக்யூஷன் பவரை கொடுக்கும். அதனால் நிறைய புத்தியின் தன்மையை தெளிவாக்கி கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். அதுலேயும் இந்த சுக்கிரனானவர் 2ஆம் இடத்தில் அமர்வதனாலே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பண வரவு கலத்திரத்தின் மூலமாகவும் உண்டு. நல்ல அந்யோன்யமும் உடல் சுகமும் உள்ளக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்திலும் இருக்கிறீர்கள். இது எல்லாமே மனசுக்கு சந்தோஷமான ஒரு வைபை கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் உழைத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை. சும்மா மேம்போக்காக படிக்காமல் ஆழ்ந்து புரிந்து ஸ்கில் ஓரியன்டாக படிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் உண்டு. வாழ்க்கையில் வெற்றிக்கான இலக்கு இதுதான், அதை பிடிச்சிக்கிடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு இனிதாய் அமைவதற்கு இந்த வாரத்தினுடைய ஃபுல் வீக்லேயுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முருகனுடைய பாடல்களை தினமும் ஒலிக்க செய்து கேட்டு அதன் பிறகு அந்த நாளை துவங்குங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இந்த வாரம் மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களிலே ராசிக்கு 3ஆம் இடத்துக்காரரான இந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 7ஆம் இடமான விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்தில் இருந்து அவிட்ட நட்சத்திரம் என்கிற மகர ராசி வரை செல்ல இருக்கிறார். இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே உங்களுடைய ராசியானது அஷ்டமம் என்கிற தனுசு ராசியை தொடும்போது கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்டும் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் செவ்வாய் புதனில் இருக்குது. அதனால்
கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செவ்வாய் புதன் அப்படிங்கிற காலகட்டங்களில் புதிய காரியங்களை துவக்காமல் ஏற்கனவே இருக்கிறத வச்சுட்டு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி செய்யுங்க. உங்களுடைய புரிதலுடன் சேர்ந்த காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், யோசித்து நல்லா வச்சுருக்கேன், இந்த காரியம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற காரியத்தை எக்ஸிக்யூட் ஃபஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தெரியாதது தெரிந்து கொண்டு செய்வது அப்படிங்கிற காரியங்களை செய்யலாம். பண வரவுக்கான வாய்ப்புகளை குரு பகவான் தொடர்ந்து கொடுத்திருக்கிற காலகட்டங்களிலே, கூடவே சுக்கிர பகவானும் மிதுன ராசியிலே அமர்ந்திருப்பதனாலே சௌக்கியமான பலன்களை பரதும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உண்டு. லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் தன் பார்வையை வைத்து கொண்டு உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே யூக லாபங்கள் தாமதமானாலும் பலன்களை தரும் அப்படிங்கிறது தெரிகிறது. அவசரம் மட்டும் வேண்டாம். நான் நினச்ச மாதிரி மார்க்கெட்டில் ரேட் ஏறணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் கரெக்டாக போங்க. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு ட்ரேடிங் விஷயங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா லாபம் நிச்சயம் உங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். குருபான் பகவானுடைய பார்வை உங்கள் ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்திலே விழுவதனாலே பலவிதமான புதிய விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைக்கும் போது கஷ்டம் தொடர்பான விஷயங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றத்தையும் புதிய முயற்சிகளிலே எழுச்சியான காரியங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் இருப்பதனாலே விவரமாக புரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வெற்றி நிலைக்கு ஈஸியாக அடைய முடியும். இந்த வாரத்திலே இந்த வண்டி வாகனங்கள், இந்த மாற்றங்கள், பயணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். இது எல்லாத்தையுமே சுமூகமாக யோசித்து பின் செய்தீர்களால் செலவு கம்மியாக இருக்கும். கடன் வாங்குகிற தொல்லை இருக்காமல் இருக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க. திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அதில் எல்லாம் கலந்து கொண்டு உறவினுடன் உற்சாகமாக இருக்கக்கூடிய காலத்தில் லூஸ் டாக்ஸ் அப்படிங்கிறத விடாதீங்க. வார்த்தைகளினால புண்பட்டு அதனால் வரக்கூடிய சோகத்தையும் நீங்கள் கேரி பண்ணுறதுக்கு இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அவங்கள அனுசரித்து அவங்கள வேண்டியதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க மூலியமாக நன்மைகள் உண்டு அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் தெரிகிறது. இந்த வாரத்திலுடைய அதிர்ஷ்ட தேவதை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அம்மன் அப்படிங்கிற இந்த சுவாமியை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த மாரியம்மனாக இருக்கட்டும், மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், காமாட்சி அம்மனாக இருக்கட்டும், இவர்களை மனதில் நினைத்து தெய்வ வழிபாடை செய்ய உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. கடனை தீர்ப்பதற்காக இந்த மே 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருக்கிறது. அன்றைய நாளிலே கடன் தீர்ப்பதும், விநாயகப் பெருமானுக்கு ஒரு அர்ச்சனையை செய்வதும், அருகம்புல் போன்ற விஷயங்களை அவருக்கு காணிக்கையாக செலுத்தி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த காரியங்கள் டெஃபினட்டாக மலை போல் இருக்கும் கடனையும் பனி போல் நீக்கிவிடும் என்ற ஒரு சுப நிகழ்வும் உண்டு. நல்லது நடக்கும். நல்லதை நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.